இன்னைக்கு நார்த்தங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன். ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் காண்டாக்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சைஸில் 3 நார்த்தங்காய் நான் எடுத்துருக்கிறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்படியே நறுக்கும் போதே அந்த விதையெல்லாம் தனியாக எடுத்து ஒதுக்கிடுங்க. நறுக்கியாச்சா இதே மாதிரியே ஜூஸும் வேஸ்ட் ஆகாமல் நறுக்கிடுங்க. ஒரு துண்டு இஞ்சியும் 4-5 பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே பச்சை மிளகாவையும் இஞ்சியும் பொடியாக நறுக்கிக்கோங்க. 2ஆக கீறிட்டு திரும்ப குறுக்க நறுக்கி வச்சுருக்கிறேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் போட்டுக்கோங்க. கட்டி இல்லைன்னா தூள் போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சு, நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். இஞ்சியும் பச்சை மிளகாவும் வதக்கும் போதே செம்மையாக ஒரு வாசனை வரும் பாருங்க. இஞ்சி பச்சை மிளகாவை 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நார்த்தங்காயை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா நார்த்தங்காவை வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாக நான் வதக்கிட்டேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால காரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்ல சிம்மில் வச்சுட்டு தூள்லாம் கரிஞ்சிடாம ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும். காய் மூழ்கிற அளவுக்கு நல்ல சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்கிற தண்ணி தான் நான் சேர்க்குறேன். இப்போ வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் அப்படியே தூக்கி இதை குக்கரில் வச்சு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் உப்பு நான் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டை பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. சிம்மிலேயே வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு. ஒரு எலுமிச்சை அளவு புளியை இதை மாதிரி திக்காக நல்லா கரைச்சி அதை இப்போ சேர்த்துக்கலாம். புளி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கிளறி சிம்லேயே வச்சுட்டே இருங்க, அந்த எண்ணெய் கக்கிற வரைக்கும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, லைட்டாக எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெல்லம் சேர்க்கணும் இதில். அது அவங்கவுங்க முன்ன பின்ன சேர்த்துப்பாங்க. நான் இவ்வளோ சேர்க்குறேன் பாருங்கள். பச்சடி நல்லா வறண்டு வந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.